நல்லா இருக்கு ரக்ஷி, சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நான் ஒன்று கூட்டுறேன், நீ டேஸ்ட் பண்ணி பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ஸ்டைலில் நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். வந்து வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கட் பண்ணல. எப்பவுமே வந்து நம்ம மஷ்ரூமை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா என்னாவோ சப்புன்னு இருக்கும், உங்களுக்கு வந்து மஷ்ரூம் வந்து மசாலா பிடிக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். மசாலா ருப்புறதுக்கு பச்சை மிளகா சின்ன பீஸு நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். பூண்டு தோலோடு எடுத்துருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பலாவ் இலை, பட்டை, லவங்கம், ஏலக்கி, மராட்டி மொக்கு, கல்பாசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், சின்னது வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூமை கட் பண்ணிக்க போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் வந்து 3 ஸ்பூனோட நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இவ்வளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கிறேன். இப்போது பலாவில, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக கோடம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூனோட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சி வச்சோம்ல, இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துருக்கிறேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் நான் 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் அவ்வளோ தண்ணி வந்து காய வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம காய வச்சு ஊற்றணும்னா என்ன ஆகும், நல்லா நம்மளுக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். ஸோ அதனால் பச்சை தண்ணி ஊற்றாமல் சுடு தண்ணியை ஊற்றுங்க. இப்போ நான் அரிசி போட்டிருக்கிறேன். 2 கிளாஸ் அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காய வச்சுருக்கிற தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு விசில் வந்த பிறகு ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டோம்னா சாப்பாடு நம்மளுக்கு தம் போட்ட மாதிரி உதிரி உதிரியாக வரும். அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்ட்டு. பாருங்க, மஷ்ரூம் பிரியாணி பெங்களூர் ஸ்டைலில் சக்கத்தாக வந்திருக்கு. இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கின்னு நம்ம சாப்பிட்லாம். பாருங்க, சுட சுட மஷ்ரூம் பிரியாணிக்கு தயிர் பச்சடி. பெங்களூர் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி பெங்களூர் ஸ்டைலில் சக்கத்தாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மை இண்டியன் கிச்சன்
ஏஎம்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.